India is the diabetic capital of the world. நம்ம வந்து across the world இப்போ நம்ம 11% நிக்க வச்சோம்னா வீட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம காலை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐ வில் டெல் யூ த டூஸ் அண்ட் தென் த டோன்ட்ஸ். டூஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாது. ஸ்மோக் பண்ணிங்கன்னா அண்ட் நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் ஃபுட்வேர்ன்றது வெளியே போனால் மட்டும்தான் போடணும்னு நினைக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. I'm Dr. Muthulakshmi. I'm the consultant diabetologist and diabetic food care specialist, GKNM Hospital, Coimbatore. Diabetic patients ku edukkaga feet nama take care பண்ணனும்ன்றது தான் உங்களோட क्वेश्चन. You see நம்ம எப்படி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்றோமோ அது மாதிரி ஒரு diabetic patient health condition வந்து அவங்களோட feet status வச்சு நம்ம assess பண்ணிடலாம். It is that important. Diabetic feet வந்து ரொம்ப undervalued we address it, but it is not like that. எப்படி heart, kidney, lungs and brain எல்லாமே நம்ம assess பண்ணுவோம் diabetic patientsக்கு, அதே மாதிரி diabetic feet care that is equally important, even more important you can say. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வந்து diabetic capital of the world ஆயிடுச்சு. நம்ம வந்து across the world இப்போ நம்ம 11% நிக்க வச்சோம்னா every 11th person is a diabetic, whereas இந்தியாவை பொறுத்த வரைக்கும் every 5th person is a diabetic and either a diabetic or a pre-diabetic நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும். And we are growing at a very rapid stage அதில் பொறுத்த வரைக்கும். And வந்து across the world வந்து every 7 seconds there is an someone is dying somewhere because of diabetes, and every 20 seconds வந்து ஒரு ஆம்புடேஷன்னா ஏதோ ஒரு கால் எடுக்கிறதோ ஒரு விரல் எடுக்கிறதோ ஏதோ ஒரு பார்ட் வந்து ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ அந்த ஃப்ளீட்டில் வந்து போயிட்டு இருக்கு டயபெட்டிக் ஃபுட் கேர்ன்றது. அண்ட் யூ சி இந்த பேஷண்ட்ஸில் வந்து 50% ஆஃப் தெம் இப்போ ஒரு ஆம்புடேஷன் ஆயிருக்கு அப்படின்னா அதுலேருந்து அவங்களோட 50% 5 years சர்வைவல் ரேட்டுன்னு சொல்லுவோம். 5 வருஷம் அவங்களோட அதுக்கப்புறம் அவங்க சர்வைவ் பண்ணுற சான்சஸ் வந்து 50% ரெடியூஸ் ஆயிடுது. அண்ட் 50% ஆஃப் தெம்க்கு வந்து இன்னொரு ஒரு ஆம்புடேஷன் ஒரு 2 yearsக்குள்ளே நடக்கிறதான வாய்ப்புகள் ரொம்ப ஹை. அண்ட் டயபெட்டிக் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் இதோட மொர்டாலிட்டி ரேட், டெத் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா டாப் 5 கேன்சர்ஸோட இட் இஸ் வெரி ஹை. It is such an alarming problem actually. And அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா 85% of the diabetic food problems, 85% of the amputations that occur, அதுக்கு வந்து preceding factor பார்த்தீங்கன்னா it will be a small neuropathic foot ulcer which is 100% preventable. ஸோ அதை நம்ம அந்த அல்சர் லெவல்லையே ப்ரீ அல்சர் ஸ்டேஜோ அல்சர் ஸ்டேஜோ கரெக்டாக ட்ரீட் பண்ணிட்டாலே 85% ஆஃப் ஆம்புடேஷன்ஸை we can bring it down. டயபெட்டிக்ஸில் வரல ஃபுட் ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காமனாக நம்ம பப்ளிக்கில் சொல்கிறது வந்து ஆணிக்கால், ஸ்கேலஸ், கார்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று காலில் வந்து அல்சர்ஸ் வருது, டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸு, இல்லை கால் ரத்த குழாயில் ப்ராப்ளம் வந்து அதால் வந்து வீனஸ் அல்சர்ஸ்னு சொல்கிறது அந்த மாதிரி வருது. அப்படி இல்லைன்னா வந்து ஷாக்கோட்ஸ் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். அதாவது காலில் இருக்க எலும்பு எல்லாமே வந்து டிஃபார்ம் ஆகி ஒரு பேக் ஆஃப் போன்ஸ் மாதிரி ஆகிடும், ஃபுல்லி டிஃபார்ம்டு ஃபுட் ஆகிடும். இல்லைன்னா ஃபுட் டிஃபார்மிட்டிஸ், ஹேலஸ் வேல்கஸ், இந்த பெருவிரலில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு ரொம்ப விரல் வளைஞ்ச மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஹேமர் டோ, கிளாட்டோன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ் ஃபார் அ டயபெட்டிக் ஃபுட் அல்சர். So these are the most common diabetic food problems. இதில் வந்து நம்ம and interdigital fungal infections, digits விரலுக்கு நடுவில் வந்து fungal infections வருது. இதெல்லாம் தான் வந்து most common diabetic food problems. இந்த சின்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம கரெக்டாக அட்ரஸ் பண்ணிட்டாலே 85% amputations நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். டயபெட்டிக் ஃபுட் சம்மந்தப்பட்ட தொந்தரவு யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா for diabetics more than 4 years இருக்கவங்க, uncontrolled diabetes இருக்கவங்க, ஸ்மோக்கிங் அசோசியேட்டடாக இருக்கவங்க, அண்ட் வந்து பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ்னு சொல்லுவோம். காலில் போகிற ரத்த குழாயில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் அவங்களுக்கு ஃபுட் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. பெரிஃபரல் நியூரோபதின்னு சொல்லுவோம். காலில் போகிற நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதை அவங்களுக்கும் டயபெட்டிக் ஃபுட் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. நரம்புகள்னால் நிறைய பேர் வந்து பஞ்சு மேலே நடக்கிற மாதிரி இருக்குது, ஒரு நெருப்பள்ளி கொட்டின மாதிரி இருக்குது, ஊசி வச்சு குத்துற மாதிரி, இதெல்லாம் வந்து நியூரோபதியோட சிம்டம்ஸ். அதாவது
பெயின் வந்து இட்ஸ் a வெரி பிக் காட்ஸ் கிஃப்ட். ஆனால் இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸில் நியூரோபதினால அந்த பெயின்ன்ற ஃபேக்டரே அவங்களுக்கு வந்து இந்த நர்வ்ஸ் டேமேஜ் ஆகிறதுனால போயிடுறதுனால அவங்களுக்கு காலில் எதுவும் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகி அல்சர்லாம் ஆனால் கூட அவங்களால அதை உணரவே முடியாது. ரொம்ப சிஸ்டமிக் அது பிளட்லலாம் கலந்து செப்சிஸ்லாம் ஆனதுக்கப்புறம் தான் நிறைய பேர் காலில் இருக்க இன்ஃபெக்ஷனை நோட்டீஸ் பண்ணுறது. அந்த மாதிரி நியூரோபதியில் வெரி காமன். அண்ட் வந்து ஃபுட் டிஃபார்மிட்டிஸ் வரலாம். விரலில் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ், விரலோட ஷேப்ஸ் மாறி போகிறது, கால் பாதத்தோட ஷேப் மாறி போகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வெரி ஹை ரிஸ்க். அண்ட் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் அல்சர்ஸ் இருக்குது, டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸ் இருக்குது, இல்லை முன்னாடி ஏதாவது ஆம்புடேஷன் அண்டர்கோ பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு திருப்பி ஒரு டயபெட்டிக் ஃபுட் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஹை. வீட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம காலை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐ வில் டெல் யூ த டூஸ் அண்ட் தென் த டோன்ட்ஸ். டூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி டெய்லி வந்து முகத்தை கண்ணாடி வச்சு பார்க்குறோமோ அது மாதிரி கால் பாதத்தையும் ஒரு கண்ணாடி வச்சு, கீழே குனிஞ்சு பார்க்க முடியாதவங்க ஒரு கண்ணாடி வச்சு கட்டாயம் பாதத்தை வந்து ஃபுல்லாக இன்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏதாவது புதுசாக ஏதாவது அல்சர் இருக்கா, ஸ்கின் கலர் சேஞ்ச் இருக்கா, இல்லை புதுசாக வேறு எதுவும் லீஷன் ஸ்வெல்லிங் வருதா, அந்த மாதிரி வந்து கட்டாயம் டெய்லி பார்க்கணும். அண்ட் வந்து கால் பாதத்தை வந்து அது நம்ம நார்மலாக எல்லா பாடி பார்ட்ஸையும் குளிக்கும் போது எப்படி வாஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு மைல்டு சோப் வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது வந்து யூ ஷுட் பேட் இட் ட்ரை, அதாவது ஒத்தி எடுத்து ட்ரை பண்ண, தேய்க்கக்கூடாது. அண்ட் விரல் இடுக்குங்களில் எப்பயும் ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன டவலோ ஒரு டிஷ்யூ பேப்பரோ வச்சு அந்த விரல் இடுக்குங்களுக்கு தண்ணி இல்லாமல் வைப் பண்ணி எடுத்துடணும். அண்ட் வந்து யூஸ்வலாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் அட்டனாமிக் நியூரோபதின்னு சொல்லுவோம். அதுவும் ஒரு டைப் ஆஃப் நரம்பு பாதிக்கிறதுனால வர ப்ராப்ளம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸில். அவங்களுக்கு காலில் ரொம்ப சிவியர் ட்ரைனஸ் காஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ட்ரையாக கிராக்டு ஸ்கின்ல ஈஸியாக வந்து இன்ஃபெக்ஷன் என்ட்ராகலாம். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணதுக்காக கால் எப்பயும் அந்த விரல் இடுக்க தவிர பாக்கி பார்ட் ஆஃப் த லெக்கை வந்து எப்பயும் ஒரு லூப்ரிகேட் பண்ணி வச்சுருக்கணும். ஒரு எமோலியன்ட்டோ ஒரு லோஷனோ ஏதோ ஒன்று தடவி முட்டி கீழேருந்து கால் பாதம் வரைக்கும் யூஸ்வலாக எமோலியன்ட் தடவி லூப்ரிகேட் பண்ணி வைக்கணும். அண்ட் நெயில் கட் பண்ணையில் கர்வ்டாக கட் பண்ணக்கூடாது. அண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ப்ரிஃபரபிளி வந்து குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா ஸோ த நெயில்ஸ் பிகம் சாஃப்ட். அதர் தேன் தட் வந்து வீட்டில் வந்து நீங்களாக வந்து இந்த டூஸில் வந்து மெயினானது வந்து டயபெட்டிக் ஃபுட்வேர் யூஸ் பண்ணணும். வீட்டுக்குள்ளேயும் கட்டாயம் யூஸ் பண்ணணும். பேர் ஃபுட் வாக்கிங் எல்லாம் பண்ணக்கூடாது. எஸ்பெஷலி நம்ம ஊரில் வந்து பில்கிரிமேஜ் வாக் இதெல்லாம் வந்து ரொம்ப காமன், கோயிலுக்கு நடக்கிறது இது, அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அண்ட் ஹாட் வாட்டர் அப்ளிகேஷன், இந்த மாதிரி அந்த காலில் வந்து நரம்பு எல்லாம் சிவியராக பாதிச்சிருக்கிறதுனால சென்சேஷனே இருக்காது. நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு தோல் எல்லாம் ஃபுல்லாக உறிஞ்சு வந்தால் கூட அவங்களுக்கு அந்த உணர்ச்சியே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஹாட் வாட்டர் அப்ளிகேஷன்ஸோ ஹாட் வாட்டர் இது பண்ணுறதோ அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. எப்பவுமே லியூக்வார்ம் வாட்டராக தான் காலுக்கு யூஸ் பண்ணணும். தட் இஸ் பெட்டர். அண்ட் ஷூஸை பொறுத்த வரைக்கும் டயபெட்டிக் ஃபுட்வேர்னு வருது. ஸோ தட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் டு பி யூஸ்ட் ஃபார் ஆல் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இன் ஜென்ரல். வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியிலையும் சரி. ஸ்ட்ரிக்டாக டு நாட் டூவில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏரில் ஓப்பன் கிரவுண்டில் தூங்குறது. ஏன்னா நிறையா பேஷண்ட்ஸ் வந்து காலில் உணர்ச்சியே இல்லாதனால ஓப்பன் கிரவுண்டில் தூங்கையில் இந்த இன்செக்ட் ஆண்ட் பைட்ஸு, எலி கடிச்சு, ராடன் பைட்ஸு இதெல்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஏரில் தூங்குறதை அவாய்ட் பண்ணணும். எப்பயும் வந்து முடிஞ்சளவு ஒரு சாக்ஸ் போட்டு காலை கவர் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ அந்த ஹியூமிடிட்டி வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும், ஒரு ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் வந்து ஒரு ரப்பர் ஸ்லிப்பர்ஸு, எஸ்பெஷலி நம்ம ஊரில் மோஸ்ட் காமன் ஹவாய் ஸ்லிப்பர்ஸ், இது வந்து பிளாஸ்டிக் ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. எப்பயுமே ஷூவோ செருப்போ போடுறதுக்கு முன்னாடி உள்ளே எதுவும் இருக்கான்னு உதவி இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு எதுவும் ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு போடுறது பெட்டர். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஏதாவது இந்த ஆணிக்கால்லாம் இருக்கிறத நீங்களே வந்து வீட்டிலே வந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறது, அதுக்கு இந்த பிளாஸ்டர்ஸ் போடுறது, பிளேட் வச்சு நீங்களே ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி டெக்னிக்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அது அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஆணிக்காலே இருக்கையில் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் ஒழுங்காக ட்ரீட் பண்ணிட்டோன்னா மேஜர் அல்சர்ஸோ மேஜர் ஃபர்தர் ப்ராப்ளம்ஸு ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ தீஸ் ஆர் த மெயின் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாது. ஸ்மோக் பண்ணிங்கன்னா காலுக்கு ஒரு ரத்த குழாய் ஃபுல்லாக பாதிச்சு காலுக்கு ரத்த ஓட்டம்லாம் ரொம்ப கம்மியாயிடும். ஒரு சின்ன புண்ணோ ஒரு எந்த பாதிப்பு வந்தாலும் அது ஆடுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ ஸ்மோக்கிங் வந்து ஸ்ட்ரிக்டாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும். அண்ட் ரொம்ப நேரம் கிராஸ் லெக், கால் மேலே கால் போட்டு உட்காருறது இட்ஸ் நாட் அட்வைஸ்ட்.
ஃபுட் ப்ராப்ளம்ஸ்க்கு எப்போ டாக்டர் பார்க்கணுன்னா, எப்போவெல்லாம் நீங்கள் காலை இன்ஸ்பெக்ட் பண்ணையில் ஒரு புது அல்சர் இருக்குது, இல்லை புதுசாக ஒரு ஸ்வெல்லிங் இருக்குது, இல்லை ஸ்கின் டிஸ்கலரேஷன் இருக்குது, இல்லை வலி இருக்குது, இந்த மாதிரி எந்த இஷ்யூஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஆணிக்கால் எஸ்பெஷலி மோஸ்ட் காமன் அதுதான் கேலஸ் அந்த மாதிரி இருக்குது, கேலஸ் கான்ஸ் இருக்குது, இல்லை வந்து ஏதாவது ஒரு பகுதியில் வந்து கருப்பாகிக்கிட்டே வருது, ரொம்ப நாளாக ஒரு சின்ன புண்ணு வந்து ஆறாமல் இருக்குது, இந்த மாதிரி கண்டிஷனில் கட்டாயம் வந்து இட் ஷுட் பி ட்ரீட்டட் பை ஃபுட் ஸ்பெஷலிஸ்ட் ஒன்று. அண்ட் ரெண்டாவது வந்து எப்படி நம்ம ரெகுலராக ஹார்ட்டு, கிட்னி, ஐஸ்க்கு எல்லாம் வந்து நம்ம செக்அப் பண்ணிக்கிறோமோ அது மாதிரி காலுக்கும் ரெகுலராக ஆல் டயபெட்டிக் பேஷண்ட் ஷுட் கோ அன் ஆனுவல் ஸ்க்ரீனிங். அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி ப்ரீவியஸாக ப்ராப்ளம் இருந்தவங்க, ரொம்ப ஹை ரிஸ்கில் இருக்கவங்க எவ்ரி 3 to 6 months கூட அதை ஸ்க்ரீன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஹை ரிஸ்க் ஃபீட் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்னா, தட் இஸ் பேசிக்லி சாதா கிளினிக்கல் எக்ஸாமினேஷன்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய அட்வான்ஸ்டு இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ காலில் நரம்பெல்லாம் பாதிச்சிருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு பயோசியோமீட்டர்னு இருக்குது. இப்போ காலில் ரத்த ஓட்டம்லாம் நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்கு நம்ம டாப்லர் டெஸ்ட்டோ, ஏபிஐ டெஸ்ட்டோ அந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் நமக்கு தேவையான ஃபுட்வேர், கரெக்டான ஃபுட்வேர், எந்த இடத்துல ஜாஸ்தி ப்ரெஷர் விழுகுது நம்ம காலில் அப்படின்ற ஸ்டடி பண்ணுறதுக்கே போடியா ஸ்கேன்லாம் இருக்குது. ஸோ அதை வச்சு பண்ணிவிட்டு நமக்கு தேவையான கஸ்டமைஸ்ட் ஃபுட்வேர் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த வெரி லேட்டஸ்ட் திங்ஸ் ரிகார்டிங் த ஸ்க்ரீனிங். ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கேலஸ் கான்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ஈஸியாக வி கேன் டூ அ ஷேவிங் ரிமூவல் ஆஃப் தோஸ் கேலஸ் அண்ட் கான்ஸ். அதுக்கு தேவையான ஆஃப்லோடிங் டெக்னிக்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ தட் அந்த இடத்துல ஒரு கேலஸை ரிமூவ் பண்ணினாலே, கேலஸ்ன்றது ஒன்றும் இல்லை, அதே பகுதியில் காலில் ப்ரெஷர் ஜாஸ்தி பட்டு அந்த இடத்துல ஸ்கின் வந்து ரொம்ப திக்காகிடும். நாளடைவில் வந்து அதில் அல்சர் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஸ்கின் திக்காகிற ஸ்டேஜ்லேயே அதை ரிமூவ் பண்ணிட்டோன்னா அந்த அல்சரை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த இடத்துல தான் நமக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி விழுகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ஒரு டயபெட்டிக் ஃபுட்வேர் பண்ணிக்கலாம். அது மாதிரி இப்போ தெர் ஆர் வேரியஸ் லாட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸ்ல. நாட் ஒன்லி நம்ம ஊண்டு டிப்ரைவ் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ அட்வான்ஸ்டாக நிறைய வேக் தெரப்பி இருக்குது, ஆன்டிபயோட்டிக் பீட் தெரப்பின்னு, அதாவது வெரி ஃபோக்கஸ்டாக. இப்போ ஒரு போனில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஒரு ஃபுட் போனில் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா கூட நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம சிஸ்டமிக்காக ஊசியாக டெய்லி போட முடியாட்டி கூட தேவைப்படுற பேஷண்ட்ஸ்க்கு, ரொம்ப நாள் தேவைப்படுற பேஷண்ட்ஸ்க்கு, இல்லை ஒரு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் ரொம்ப ஹை டோஸில் கொடுக்க முடியாத பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக் பீட் தெரப்பின்னு சொல்லுவோம். ஆன்டிபயோட்டிக்ஸை பீட்ஸ் மாதிரி பண்ணி அந்த இடத்துலேயே வச்சு பேக் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி பிஆர்பின்னு சொல்லுவோம், பிளேட்டட் ரிச் பிளாஸ்மான்னு, நம்ம பிளட்டையே எடுத்து அதை ரொம்ப க்ரோத் ஃபேக்டர்ஸ் அதில் ஜாஸ்தியாக்கி அதை ஊனில் இன்ஜெக்ட் பண்ணுவோம், ஊன் ஹீலிங் பெட்டர் ஆக்குறதுக்கு. அது மாதிரி மெனி நியூவர் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிள். ரத்த குழாயில் அடைப்புகள் இருக்குது அப்படின்னா வாஸ்குலர் டீமால் வந்து வி கேன் டூ அ ஸ்டென்டிங், அந்த அதில் ஸ்டென்ட் வச்சு காலுக்கு ரத்த ஓட்டத்தை ஜாஸ்தி பண்ணலாம். ஸோ மெனி அதர் ட்ரீட்மெண்ட், லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஆர் வெரி வைட்லி அவைலபிள். டயபெட்டிக் பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுட்வேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டு த எக்ஸ்டென்ட் வந்து எப்படி நம்ம சொல்லுவோம் இல்லை, கர்னர் வந்து அந்த கவசத்தை கட்டினதுக்கப்புறம் தான் இறந்து போடுறோம், அந்த மாதிரி ஃபுட்வேர் இஸ் தட் இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம் டு ப்ரொடெக்ட் தியர் ஃபீட். இதில் மெயின் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இட் ஷுட் ஹேவ் அ ஒயிட் டோ பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கால் விரல்கள் வந்து ரொம்ப க்ரௌடடாக இல்லாமல் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கணும் வைக்கிற மாதிரி. அண்ட் வந்து ஒரு வெல்க்ரோ வச்ச மாதிரி தான் இருக்கணும், அட்ஜஸ்டபிளாக இருக்கணும். ஏன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ஈவினிங் ஆக ஆக எக்கனாமிக் நியூரோபத்தினால காலில் வந்து கொஞ்சம் ஸ்வெல்லிங் ஜாஸ்தி ஆகலாம். ஸோ இந்த வெல்க்ரோ வந்து அட்ஜஸ்டபிளாக இருக்கணும். அண்ட் வந்து எம்சிஆர் எம்சிபி இன்சோல்னு சொல்லுவோம், அந்த இன்சோலால் பண்ணியிருக்கணும். அந்த அவுட்டர் சோல் வந்து 10 mm திக்னஸ் இருக்கணும். அண்ட் வந்து இட் ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் அ ஹீல் கவுண்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லி கவர்டாக, ஸோ தட் இந்த இடத்துல எந்த இன்ஜுரிஸ் எல்லாம் ஆகாமல் முடிஞ்சளவு இட் வில் ப்ரிவெண்ட். அண்ட் இங்கே வந்து ஒரு பேடிங் இருக்கும் டு இது மாதிரி, ஸோ அந்த இடத்துல அல்சரேஷன்ஸ்லாம் வராமல் இருக்க. அண்ட் இங்கே வந்து அடிஷ்னலாக வந்து ஹீல் கவுண்டரில் வந்து there will be a provision to prevent ulcers also. அந்த மாதிரி it will be designed. And apart from that, புது ஃபுட்வேர்ஸ் வந்து more than 2 hours a day யூஸ் பண்ணக்கூடாது இனிஷியலாக for the food to get set. அண்ட் வந்து எப்பயுமே ஃபுட்வேர் வாங்கல டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ப்ரிஃபரபிளி buy it in the evening hours. ஏன்னா அப்போ தான் வந்து கால் வந்து கொஞ்சம் ஸ்வெல்லிங் இருக்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அந்த இதில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அப்புறம் டே டைமில் ஸ்வெல்லிங் கம்மியானால் கூட நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வெல்க்ரோ வச்சு. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ஃபுட்வேர்ஸ் வில் பி த பெஸ்ட். இதில் வந்து யூ கேன் கெட் இட் கஸ்டமைஸ்டு, உங்களுக்கு தேவையான டிசைன்ஸோ அந்த மாதிரி யூ கேன் டூ இட் ஆன் டாப் ஆஃப் இட். பட் தீஸ் ஆர் த பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் டயபெட்டிக் ஃபுட்வேர். அண்ட் நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் ஃபுட்வேர்ன்றது வெளியே போனால் மட்டும்தான் போடணும்னு நினைக்கிறோம், அப்படி கிடையவே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே ஆகிற ட்ரிவியல் இன்ஜுரிஸ் தான், வீட்டுக்குள்ளே நடக்கையில் எங்கேயாவது தட்டுறது, கட்டிலில் இடிக்கிறது, அந்த மாதிரி ரீசன்னால தான் இந்த அல்சர்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகுது.
அண்ட் எங்கே இருந்தாலும் இந்த ஆணிக்காலுன்றது நீங்கள் வீட்டுக்குள்ளே நடந்தாலும் சரி வெளில நடந்தாலும் சரி அது ஃபார்ம் ஆக தான் போகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே கட்டாயம் ஃபுட்வேர் யூஸ் பண்ணணும். வீட்டுக்குள்ளே ஒரு பேர், வீட்டுக்கு வெளியில் ஒரு பேர் கட்டாயம் ஆல் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் மஸ்ட் ஹேவ் அண்ட் யூஸ். தீஸ் ஆர் நாட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது. இது வந்து மேட்டர் ஆஃப் 1000-1200 rupees தான் வரும். ஸோ இதில் கட்டாயம் இது வந்து மேக்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஸோ மெடிக்கல் ப்ராக்டிஸை பொறுத்த வரைக்குமே வந்து ப்ரிவென்ஷன் இஸ் த மச் பெட்டர் தென் கியூர்ன்ற மாதிரி இது வந்து ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட் இது. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு சூஸ் அ ப்ராப்பர் டயபெட்டிக் ஃபுட்வேர் அண்ட் யூஸ் இட். என்னோட டேக் ஹோம் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து காலை ரொம்ப இக்னோர் பண்ணுறாங்க. அண்ட் லேட்டர் ஸ்டேஜில் அந்த ஊண்டு வந்து ரொம்ப நான் ஹீலிங் ஆகி ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்களோட ஃபினான்ஷியலியும் ரொம்ப ட்ரெயின் ஆகிடுறாங்க, ஃபிசிக்கலியும் ரொம்ப ட்ரெயின் ஆகிடுறாங்க, இமோஷ்னலி ரொம்ப ஒரு ஆம்புடேஷன்லாம் ஆனதுக்கப்புறம் பேஷண்ட் வந்து இமோஷ்னலி ரொம்ப பிரேக் டவுன் ஆகிடுறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து ப்ராப்பர் ஸ்க்ரீனிங், ப்ராப்பர் ஃபுட்வேர், குட் சுகர் கண்ட்ரோல் தான். இது 3 பேராமீட்டர்ஸ் ஒழுங்காக பண்ணினாலே, ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், இது 4 ஒழுங்காக பண்ணினாலே இந்த மாதிரி மேஜர் டேமேஜஸ் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் யூ, பெயின் வந்து ஒரு பெரிய காட்ஸ் கிஃப்ட். பட் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நிறையா பேருக்கு நியூரோபத்தினால காலில் உணர்ச்சியே இருக்கிறதில்ல. ஸோ அதில் வந்து எவ்வளோ இன்ஜுரி ஆகி டேமேஜ் ஆனாலும் அவங்களுக்கு வந்து வலி இல்லாத வரைக்கும் நிறைய பேர் டாக்டரை பார்க்குறதே இல்லைன்னு வச்சுருக்காங்க. ஸோ அது அப்படியே அந்த சின்ன அல்சர் வந்து டீப்பாக எலும்பு வரைக்கும் போய் ஆஸ்டியோமைலைட்டிஸ் ஆகி அதுக்கப்புறம் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி பிளட்டில் கலந்து செப்சிஸ் ஆகி அப்புறம் தான் மோஸ்ட் ஆஃப் தம் லேண்ட் அப் டு ஹாஸ்பிட்டல். அதனால் தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. காலில் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்தால் கூட இட் நீட்ஸ் டு பி அட்ரஸ்ட் இமீடியட்லி. அண்ட் எஸ்பெஷலி வந்து காலில் உணர்ச்சி இல்லை அப்படின்ற இருக்க பேஷண்ட்ஸ் வந்து ஃபுட் கேர் ரொம்ப அடிஷ்னலாக பண்ணணும். ஸோ அவங்களும் வந்து இயர்லி எவ்ரி 3 to 6 months ஒன்ஸ் ப்ராப்பராக வந்து ஸ்க்ரீன் பண்ணிக்கணும். அதெல்லாம் அது மாதிரி ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் வந்து அவங்களோட பாதம் ஃபீட் ஸ்டேட்டஸை வச்சு நம்ம வந்து அசஸ் பண்ணிடலாம். It is that important to care for the feet in a very good manner. Thank you.